இன்றைக்கி வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய சிம்பிள் ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனேயே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சீம்பால் வந்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஏலக்காவும் சுக்கு பொடியும் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் வந்துட்டு ஏலக்காவும் சுக்கு தட்டி இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு வந்துட்டு சுகரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு சீம்பாலில் 2 வகையான சீம்பால் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் வச்சாச்சு. மீதி இருக்கிற பால் வந்துட்டு பக்கத்து அடுப்பில் ஒரு வாணலில் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி வச்சாச்சு. வாணல் வந்துட்டு கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காது. அடி பிடிக்காமல் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பக்கத்து அடுப்பில் நம்ம ஒரு பவுலில் ஊற்றி வச்சதும் பாதி அளவுக்கு வந்துட்டு வெந்துடுச்சு. நம்ம வந்துட்டு பவுலில் ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு 2 ஸ்பூன் கொஞ்சம் கூடவே நம்ம சேர்த்துக்கிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு கடாயில் வந்துட்டு பால் ஊற்றி நம்ம சுண்டடிக்கும் போது அதில் வந்துட்டு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. பவுலில் வந்துட்டு நம்ம வச்சோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் நீங்கள் பண்ணும்போது சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு மாடு கன்று போட்டதுலேருந்து 3வது நாள் பால். இது 3வது நாள் பாலில் வந்துட்டு நிறைய பேர் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக சூப்பராக பண்ணலாம். நான் அதில் தான் பண்ணினேன். எங்கள் ஊரில் வந்துட்டு இதுக்கு பேர் சீம்பால் கடும்பு பால்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.